மக்களவை தேர்தல்ல நீங்க ராகுல் காந்தியோட விஜய் இருக்கிறார்ல, அந்த இடம் நம்ம கவனிக்க வேண்டிய இடம்ல. விஜய் தாவேக்காவும் காங்கிரசும் கூட்டணி. அப்ப காங்கிரஸ் இருப்பதனால் மட்டுமல்ல, விஜய்க்கு இயல்பாகவே ஒரு அலை வீசுகிறது, விஜய் அலை. அது இன்னும் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு இருக்கும் தான் நான் பாக்குறேன். ஆட்சி நிர்வாகம் அது ஒரு ரியாக்ட் பண்ணும். அது கடுமையான அளவுல அதனுடைய தாக்கம் இருக்கும். அவர்கள் நல்லது செய்தால் வெகு மக்கள் ஆதரிப்பாங்க. நீங்க இப்பவே வீசியது விஜய் அலைதான், விஜய் சுனாமி இல்லையே. நீங்க விஜய் பேரலையாக இருந்தா 108 சீட் வந்திருக்காது, அது 150 160 தாண்டி இருக்கும். நீங்க திமுக அதிமுகவை விட கொஞ்சம் கூடுதலாக அலை வீசி இருக்கு. அதனால அதைத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, மக்களவை தேர்தல்ல நீங்க ராகுல் காந்தி விஜய் அப்படிங்கிற அலைன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். அவன் மோடி வேணுமா வேண்டாமான்னு மக்கள் வாக்களிப்பாங்க. தமிழ்நாட்டுல மோடி எதிர்ப்பு என்னைக்கு இருக்கதான் போகுது. கிட்டத்தட்ட நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வாங்கினது 18%. அவ 82% பேர் பாஜகவுக்கு எதிராக வாக்களித்திருக்காங்க, பெரும்பான்மை இந்துக்கள் உட்பட. அவ கிட்டத்தட்ட அந்த 82% ஓட்டுகள், அதுதான் நீங்க சொன்ன மாதிரி 50% அவங்க சொல்றாங்கன்னா காரணம் அதுதான். நீங்க மோடி எதிர்ப்புல 18% தான் மோடி ஆதரிச்சிருக்காங்க. இவ்வளவுக்கும் அவர்கள் பாமக, அன்றைக்கு இருந்த ஓபிஎஸ், டிடிவி தினகரன் அவர்கள், புதிய கிட்டத்தட்ட பல கட்சிகள், ஜான் பாண்டியன் உட்பட பலரும் கூட்டணிக்குள்ள இருந்து 18% தான் எடுக்க முடியுது. அப்ப 82% பேர் பாஜகவுக்கு எதிராக இருக்காங்க. அப்ப நீங்க இந்த 82% பேர் பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் காங்கிரஸ் இருக்கிற பக்கம் தானே வெற்றியை தந்திருக்காங்க.